அடுத்து யூதேயா நாட்டின் மொத்தமாக விளங்குவது எருசலேம் நகரம். அந்த மகுடத்தின் மையமாக விளங்குவது சாலமோன் அரசர் கட்டிய தேவாலயம். அடுத்து யூதேயா நாட்டிலிருந்து சமாரியா நாட்டிற்குள் நாம் நுழைகிறோம். சமாரியா நாட்டில் இயேசு அதிகமாக பணி செய்யவில்லை. ஆனால் இயேசு தன் போதனைகளில் சமாரியாவை உயர்த்தி பேசும் ஓமைகளை கூறியிருக்கிறார். சமாரியாவில் யாக்கோபின் கிணற்று அறைகள் இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்க, உயர்த்தப்படத்தவன் எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்க, நான் உனக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார் இயேசு. அந்த நிகழ்ச்சி தான் இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்குள் நுழைகிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான தச்சு தொழில் தானும் சேர்ந்து செய்தார். அவரின் தச்சு கூடத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம், பல புதுமைகளை பார்த்த நகரம், அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் எது? இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நகூம் ஜெபக்கூடத்தில் விவிலிய சுருளை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாகும். இப்போது கபர்நகூம் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வந்தோம். கலிலேய கடலில் வலை வீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத நகரத்தில் இருந்த மீனவரிடம் வலைகளை வலது பக்கம் வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க, அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க, அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினர். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்த்திய இடம் இது. திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக, திருமண வீட்டாருக்கு அவமான எடுக்கு ஏற்படாமல் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார் இயேசு. கலிலேய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையில்தான் திருமுழுக்கு யோவான், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போதித்தார். இயேசு இறைமகனாய் இருந்து தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். யோர்தான் ஆறு சாக்கடலில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளையெல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை கற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக, அவர் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போய் லாசரை வெளியெடுத்தார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர்.